when you put your hands on me. Touch me. Love when you put your hands on me. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க வேல்யூஸை நம்ம டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் வந்து கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தினா எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 2 இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட்க்கு நான் 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் டூரேஷன் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 செகண்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு EFX எடிட் வந்து பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டியூரேஷன் பீட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்தது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எப்படி அந்த ஃப்ளிப் எஃபெக்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த 2 இமேஜையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்து 2யுமே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த 2 இமேஜையும் இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜையுமே நீங்கள் ஹைட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் இருக்க ஒரு இமேஜை சூஸ் பண்ணி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. டிராயிங் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து நீங்கள் கொடுக்க வேணாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்கனாலே நான் உங்களுக்கு வீடியோவில் யூஸ் பண்ணது மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிடும். இதை நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்க இமேஜுக்கு யூஸ் பண்ணுறதாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நான் அப்ளை பண்ணியிருப்பேன், இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ளிப் ஆகிற அந்த இமேஜ் மேலே வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணாலே போதும், அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே இன்னொரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, பிளர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு பாக்ஸ் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த எஃபெக்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து கொண்டு போய்க்கோங்க. இல்லை உங்களுக்கு பிளராகவே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் லைன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து கிளியராக தெரியணும், பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளராக இருக்கணும். அதுக்காக நான் இப்படி வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு இமேஜ் இருக்கு இல்லையா பேக்ரவுண்டில், அதில் போயிட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த இமேஜ்லாம் இந்த எஃபெக்ட் வேணுமோ அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே ஃப்ளிப் ஆகிற அந்த இமேஜ் மேலே நீங்கள் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 ஐக்கானையும் எனபிள் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன், அந்த ஜூம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனில் நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம். 2 அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று வச்சுக்கோங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளதில் எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ண வேணாம். எண்டில் உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க இந்த வேல்யூ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேல்யூ வேணால் செட் பண்ணிக்கலாம். அதை நோட் பண்ணிட்டு அப்படியே வந்து 2வது இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்கேலை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 2 அனிமேஷன் கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே தான் நம்ம வேல்யூ வந்து கம்மி பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி ஆட் பண்ண அந்த இமேஜ்க்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜ் இருக்கணும். அதுக்காக தான் அந்த வேல்யூ நான் நோட் பண்ண சொன்னேன். 572க்கு இதையும் வந்து செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக முன்ன பின்ன இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணி அதில் ஒரு கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்வ் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் இந்த மாதிரி உல்ட்டாவாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வந்து அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணணும். அடுத்து 2வது இருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணி சேம் அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கர்வை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படியே மெதுவாக வந்து அந்த இமேஜில் போயிட்டு ஃப்ளிப் ஆனதுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளிப் எஃபெக்ட் ஆட் பண்ணி அதை வந்துட்டு நமக்கு எந்த சைடு வந்து ரொட்டேட் ஆகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃப்ளிப் லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இமேஜோட எண்டில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் கீ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளதில் எந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண வேணாம். 2வது இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 90ல வந்து செட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாவதாக இருக்க அனிமேஷன் கீழே என்ன பண்ணுங்கள் 90ல் செட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் இருக்கு இல்லையா அதை வந்து 0லேயே நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்து இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் கீ ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்க அனிமேஷன் கீ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜோட எண்டுக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சேம் ஃபிளிப் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா 2 அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணணும். பட் இதில் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் எண்டில் ஆட் பண்ணோம் இல்லையா, நம்ம இதில் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த இன் அவுட் அனிமேஷனில் அது வந்து அவுட் அனிமேஷனாகவும் இது வந்து இன் அனிமேஷனாகவும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே நம்ம 90ல் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எண்டில் இருக்கிறதுல பண்ணோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எண்டு கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளிப் வந்து ஆகும். ஸோ இதில் நம்ம ரெண்டாவது இமேஜில் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் அப்படின்றத நம்ம இதில் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் நம்ம 0லேயே கொடுத்துருப்போம். ரெண்டாவது உள்ளதில் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 180ல் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்படி 180ல் நம்ம செட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்த ஃப்ளிப்புக்கும் இப்போ இருந்த இந்த ஃப்ளிப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் போயிட்டு ஒரே ஷேப்பில் அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கும். இதில் 180 சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் ரொட்டேஷனில் இது வந்து சேஞ்ச் ஆகிறது மாதிரி இருக்கும். ஃபுல் ரொட்டேஷனில் அப்படியே வந்து அடுத்த இமேஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதில் நம்ம கர்வ் கொடுக்கறது மூலியமா இதை நம்ம இன்னும் ஸ்மூத்தாக வந்து மாற்ற முடியும். ஸோ இதில் அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து இந்த கர்வ் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே கர்வை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ்லையும் அதே கர்வை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதில் நம்ம அதே கர்வை அப்படியே பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எந்த கர்வ் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே கொடுக்கணும், எந்த கர்வை வந்து உல்டாவாக மாற்றணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போகும். அதுக்கு நீங்கள் ஒன்னே வந்து ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ளிப் ஆகிறது கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜில் ஆப்போசிட்டாக இந்த மாதிரி வந்து கீழே கொண்டு போய்க்கோங்க கர்வை. செகண்டாக இருக்க இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து செகண்டில் கொடுக்கணும், இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜை வந்துட்டு நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது மேலேயே வந்துட்டு ஃப்ளிப் ஆகுது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு கர்வ் கொடுக்க சொன்னோம் இல்லையா, இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே இந்த இடத்துல வந்து ஃப்ளிப் ஆகிடுது. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம ஒரு கர்வ் வந்து கொடுத்தோம் இல்லையா, அந்த கர்வை இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜ்லேயும் நம்ம ஒரு கர்வ் கொடுத்துருப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போயிட்டு அழகாக ரொட்டேட் ஆகி முன்னாடி வரும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த இமேஜில் இருக்க கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஸ்கேல் ஆப்ஷனில் நமக்கு கர்வ் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி வரணும். இது வந்து 1. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி வரணும். ஸோ இது வந்து 2. ஓகேவா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தது மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் பார்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட தாராளமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஷேடோ நீங்கள் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ஷேடோ எனபிள் பண்ணுறது அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60, 40, 30 அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜ்லேயுமே நீங்கள் அப்படி ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது அந்த இமேஜ் மேலே இருந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 2 நீங்க 60 கொடுத்து பாருங்க. சோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். அதே எஃபெக்ட்டை அப்படியே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சோ இதுல எப்படி ப்ரோ நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னீங்களே, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அந்த எஃபெக்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஃபிளிப் லேயரை எடிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆக்சஸ்ன்ற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு 45 டிகிரில வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ரெண்டாவதா இருக்கு இல்லையா, அந்த இமேஜை சூஸ் பண்ணி அதுல இருக்க எஃபெக்ட் எடிட் பண்ணிட்டு ரெண்டாவதா இருக்க அந்த இமேஜ்ல போயிட்டு ஆக்சஸ்ன்ற ஆப்ஷன்ல 245 வந்து கொடுத்துறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த ஆக்சஸ்ன்ற அந்த ஆப்ஷனை மட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலியமா ரொம்ப சூப்பராக. இதில் நான் இப்போ 90 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜில் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டாவதாக இருக்க அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வேல்யூ நான் 270 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன ஆக்சஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில நம்பர்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொடுத்து பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 90யும் அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 270 கொடுத்துருக்கேன். எனக்கு இப்படி தலைகீழ வந்து ஃபிளிப் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபர்ஸ்ட் இதுல நீங்கள் 270 கொடுக்கலாம், ரெண்டாவதுல பார்த்தீங்க அப்படின்னா 90 கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 0 கொடுக்கலாம், ரெண்டாவதுல 180 கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் இதுல 180 கொடுக்கலாம், ரெண்டாவதுல 0 கொடுக்கலாம். எப்படி வேணா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எந்த ஆங்கிள் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளிப் அனிமேஷன் கிடச்சிடும்.
ஸோ அந்த டிரான்சிஷன் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜில் வேணுமா பேக்கில் இருக்க இமேஜில் வேணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி எதில் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அதில் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை எஃபெக்ட்டை வேறு எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதில் மாற்றிருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.